எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவுமென் போக்கினில் பாரத்தினில். போதக பிதாவுமென் போக்கினில் பாரத்தினில். ஆதரவு செய்திடும் கூட்டாளியம் என் தோழனும். ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். தொல்லை மிகும் இவ்வுலகிலே ஒரே ஒரு துணை. நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு துணை, நீங்கள் நம்புகிறவங்க தான் உங்களுக்கு துணை நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, நமக்கு இருக்கிற முக்கியமான நிச்சயமான எப்பொழுதும் இருக்கிற ஒரே துணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன பிரச்சனை நேரமாக இருந்தாலும் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறவர் அவர் மாத்திரம்தான். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அங்கே போங்க இங்கே போங்க, நிறைய இடத்துக்கு போங்க, நிறைய பேரை நம்புங்க. ஆனால் கடைசியில் இந்த வார்த்தையை சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா, எல்லா இடங்களுக்கும் போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன், ஆனால் உண்மையானதை கடைசியில் தான் கண்டுபிடித்தேன். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரால் மாத்திரம்தான் எனக்கு துணை செய்ய முடியும். சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு துணை, தள்ளாடுகிற நேரத்தில் நமக்கு துணை, கஷ்டமான நேரத்தில் நமக்கு துணை, எல்லாரும் கைவிடுகிற நேரத்தில் நமக்கு ஒரு துணை. ஏன்னா நம்ம அவர்களை நம்பணும், மனுஷர்களை நம்பணும். அவங்களாம் கைவிட்ட பிறகு கடைசியாக ஒரு கார் ஸ்டெப்னியை பஞ்சர் ஆன பிறகு தான் எடுப்போம்ல, அதே போல் கடைசியில் ஆண்டுகிட்ட வரும். ஆனால் அவர் தான் மெய்யாக உங்களுக்கு சொந்தமாக இருப்பார். ஆமென். அவர் தான் துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. தொல்லை மிகும் இவ்வுலகில் அவர் தான் துணை. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை அவரே. போதக பிதாவுமென் போக்கினில் பாரத்தினில். ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும். ஆமென். எவ்வளோ தைரியமாக சொல்ல பார்த்தீங்களா? ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். தோழன் அவர். அவ்வளோ தைரியம் யாருக்கா இருக்கா? நீங்கள் ஆண்டு இடத்துல மட்டும்தான் அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியும். ஆமென். God bless you.